தித்திக்குதே அப்படிதான் இருக்குது இந்த பொங்கல். நமக்கு வந்து தித்திக்குதே மாதிரி தான் ஒரே தித்திப்பாக இருக்குது எபிசோடு பார்க்குறதுக்கு. நம்ம விஜயும் காவேரியும் காஸ்டியூம்ஸ் வந்து எப்பவும் போல் நச்சுன்னு நறுக்குனதாக இருக்குது. அப்போ 2 பேருமே வந்து கும்பகர்ணம் மாதிரி காலையில் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எழுப்புறாங்க. இப்போ 2 பேருமே வெளியே வராங்க. வந்து ஐயோ நேராச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம தலைவருக்கு வந்து நம்ம காவேரி வந்து வேட்டி கட்டி விட்றாங்க. அதாவது ஒட்டிக்க வந்து இவ்வளோ நாள் கட்டியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் வேட்டியாக வந்து கட்ட சொல்லியிருக்காங்க நம்ம தாத்தா. அதையும் வந்து கட்டி விட்றாரு. என்ன பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் சாரி கட்டி விடணுமா, ஏன் பசங்களுக்கு நம்ம வேட்டி கட்டி விட விடாதான், கட்டி விடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் எல்லோரும் வழக்கம் போல் வந்து குடும்பமாக பொங்கல் வச்சாங்க. நம்ம வழக்கம் போல் நம்ம கங்காவை வந்து குமரனை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. யாராக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். யமுனாவும் நிவினும் சேர்ந்துருக்காங்க, அப்புறம் காவேரியும் விஜயும் சேர்ந்துருக்காங்க. ஜோடியை பார்க்கும்போது நம்மக்கிட்டேயே நம்ம வந்து நம்ம புருஷன் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் யாருக்காக இருந்தாலும். அதுமாதிரி தான் கங்காவுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. யாருக்குமே பாரபட்சம் இல்லாமல் 3 பேருக்குமே 3 அடுப்பு 3 பானை அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வித்தியாசமாக நம்ம சக்கரை பொங்கல் அப்புறம் சாக்லேட் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் பாட்டி வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம பாரம்பரிய முறையில் தான் என்னென்னாலும் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா காலங்காலமாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து செய்கிறாங்க அதை. அப்படிங்கும்போது நம்மளும் அதை தானே பண்ணணும். அதை மாறாமல் இந்த ஒரு சில விஷயங்கள் இந்த தீபாவளி பொங்கல் அப்படி டைமில் வந்து பாரம்பரிய விஷயங்கள் மறக்காமல் இருக்குது. அதுவும் பண்ணலைன்னா இந்த நவீன காலத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. மாறாமல் இருக்கணும். மண்மனம் மாறாத பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எப்போவுமே காட்டணும். நானும் இந்த பொங்கல் வேலைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நாளைக்கு தான் நானும் ஜாமான் வாங்கலாம் போகணும். பொங்கல் எங்களுக்கும் பொங்கல் நாங்கள் விட்டு தான் ஆகணும். நாளைக்கு தான் பொங்கல் ஜாமான் வாங்க போகணும். இன்றைக்கி தான் அம்மா காசு போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. வரிசை கொடுப்பாங்களா பொங்கல் படின்னு சில ஊரில் சொல்லுவாங்க. அப்போ தான் சத்து முன்னாடி அம்மாட்ட பேசினேன். அப்புறம் என்னென்னா இதேமாரி காட்டினாங்க. அப்புறம் கயிறு இழுக்கிற போட்டி வந்து கயிறு இழுக்கிற போட்டியில் வந்து சமமாக 2 சமமும் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து சொல்கிறாரு, காவேரியும் கங்காவும் நீங்கள் வராதிங்க, ஏன்னா கன்சீவாக இருக்கீங்க, அதனால் அந்த டைமில் விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சரின்னு சொல்லிவிட்டு காவேரி தான் ஆரம்பம் பண்ணி வைக்கிறாங்க போட்டியை. அப்புறம் நடக்குது. என்னன்னா கிருஷ்ணா மூஞ்சி மட்டும் அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்குது. பிடிக்கவே இல்லை, பார்த்தாலே பிடிக்கல. ரியலில் இல்லை, சீரியலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.